என்னடி எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு பேசி. நேத்து ஒரு ரீல் பார்த்தேன், அதான் கால் பண்ணேன். சரி கார் வாங்கிட்டேன்னு சொன்னேன், ஆனா ஓட்ட கத்துக்கிட்டேன்னு சொல்லவே இல்ல. நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன்டி, அவர்தான் எனக்கு கத்து கொடுத்தாரு. ஓ சூப்பர் சூப்பர். எங்க வீட்லயும் கார் இருக்குடி, ஆனா நான் தான் ஓட்ட கத்துக்காம இருக்கேன். அதெல்லாம் நம்ம கத்துக்கணும்லடி. நாளை பின்ன யாரையும் நம்ப வேணாம். எங்கேயா போகணும்னா கூட ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் கூட போயிடலாம். ஆமால. சரி ஓகே, நானும் போயிட்டு கார் கத்துக்கிட்டு வரேன். ஹலோ 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 ஹலோ. ரொம்ப நாளா என் புருஷன்கிட்ட கார் ஓட்ட கத்துத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா அந்த மனுஷன் கத்து தரவே மாட்டேங்கிறாரு. இதுக்கு என்ன ஒரு வழி? இதுக்கெல்லாம் ஃப்ராட் வேலை தான் கரெக்டா இருக்கும். மாட்டினடா என் முத்து பாண்டி. ஏங்க 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 ஏந்திரீங்க ஏந்திரீங்க. ஏய், ஒரு மனுஷனை தட்டி எழுப்புற இடம் மாடியாது. ஓ ஏங்க, நேத்து எங்க அப்பா கால் பண்ணாரு. நான் அவனுக்கு நீங்க எனக்கு கார் ஓட்ட சொல்லி தரணுமா? அதெல்லாம் முடியாது போடி. ஷோ விஷயம் தெரியாம பேசாதீங்க. நீங்க எனக்கு கார் ஓட்ட சொல்லி தந்தா அவர் எனக்கு புது கார் வாங்கி தரேன்னு சொன்னாரு. நம்ம கிட்ட தான் ஆல்ரெடி ஒரு புது கார் இருக்குல்ல, எது புதுசான்னு ஒரு காரு? BE6 பேட்மேன் எடிஷன் உங்க ஃபேவரட் கார் வாங்கி தரேன்னு சொன்னாரு. நானே பேட்மேன் தாண்டி. என் வண்டி எனக்கே வாங்கி தரானா அவன்? உண்மையாக வாங்கி தரானா? சத்தியமா? காஸ்டியூம் மத்த கண்ண திறந்துடாத. போலாம். அடியே, நானும் இன்னைக்கு டிரைவிங் கத்துக்க போறேன். அப்படியா? எந்த ஸ்கூல்ரி? ஸ்கூலா? போடி, என் பக்கத்துல யூனிவர்சிட்டியே இருக்கும்போது டிரைவிங் ஸ்கூல்லாம் எதுக்கு சொல்லு? யாரடி அந்த அஜித் குமார்? ஏய், அஜித் குமார்னு சொல்லாத, ஏகேன்னு சொல்லு. ஏகேவா? அன்பான கணவர். ஐயோ, அன்னைக்கு நான் சொன்னதை தப்பா சொல்லிட்டேன். நான் கார் கத்துக்கிட்டது ஹஸ்பண்ட் கிட்ட தான், ஆனா என் ஹஸ்பண்ட் கிட்ட இல்ல. என்னடி சொல்ற? ஆமா, நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட கார் கத்துக்கிட்டா அது நம்மளே ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கு சமம். அதான் என் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், அவரும் கத்து கொடுத்தாரு. அத சொல்றதுக்குள்ளதான் அன்னைக்கு நீ போனை கட் பண்ணிட்டு வேகமா போயிட்ட. இனி உன்னை காப்பாத்த அந்த ஆண்டவனாலே முடியாது. ஐயோ, சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும். போலாமா? போலாங்க. கதவு தர. டைட்டா இருக்கு, திறக்க முடியல. இதுக்கு பேரு தான் சாவி. இதை வச்சுதான் திறக்க முடியும். அது ஒரு அவசர தேவைக்கு மட்டும்தான். இதுலயே பட்டன் இருக்குல்ல, அதை அழுத்தினாலே ஓப்பன் ஆகும். இப்ப அந்த லாச்சை பிடிச்சு கதவை தர. ஏய், நான் எடுத்த உடனே இங்க போற? இங்க இல்லடி, அங்க அங்க போடி. சாவியை கொடுத்துட்டு போடி. ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? இனிமேல் அப்படிதான். ABC தெரியுமா? என்னங்க நீங்க, சாஃப்ட்வேர் கம்பெனில இது கூட தெரியாமையா வேலைக்கு சேர்ப்பாங்க? இது அந்த ABC இல்ல, இது வேற. ஓகே ஓகே, ஐ காட் இட். என்னது? ஆப்பிள், பீட்ரூட், கேரட். ஓ, டெய்லி அது குடிச்சு தானே இவ்ளோ கலரான? ஏன் போட்டு தர எனக்கு தெரியாதா? இது அது இல்ல. ஆக்சலரேட்டர் A, பிரேக் B, கிளட்ச் C. A B C, புரிஞ்சுதா? ஓ ஓகே ஓகே, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இத ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்கலனா அவ்வளவுதான். ஏங்க ஒரு மாதிரி பேசுறீங்க? இனிமேல் அப்படிதான் சொல்லிட்டேன்ல, நான் சொல்றத மட்டும் கவனி. இது என்ன? ஆக்சலரேட்டர். ஏய், அது கிளட்ச்டி. ஓகே 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 ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பொறுமையா சொல்றேன்.
பொறுமையா சொல்லிக்கொடு. இது என்னது? கிளட்ச். ஏய், இப்பதான் அந்த கிளட்ச் என்ன? திரும்ப இதே கிளட்ச்ங்கற? ஃபோக்கஸ். ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்குல்ல, அது என்னது? ஆக்சலரேட்டர். ABCCBA. எப்படி திருப்பி போட்டாலும் B நடுவுல தாண்டி இருக்கும். அது கூட உனக்கு புரியல? தத்தியா நீ? அப்படி தக்கோ, என்னடா பாச்சு உனக்கு? அதுவா, ஒரே தலைவலி. ஐயோ, தலைவலிக்குதா உனக்கு? ஒரே தலைவலி நீக்கிவிடும். என்ன டேப்? பிராண்டு பேர் சொன்னா பிரச்சனை ஆயிடுமா? அப்புறம் நம்ம 2 பேரும் சோத்துக்கு சிங்கி அடிக்கிற மாதிரி ஆயிடும். ரெஸ்ட் எடுங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என் மேல எவ்வளவு பாசமா இருப்பீங்க. என்னப்பு பண்றது? பாசமா தான் இருந்தே. ஆனா சும்மா இருந்த என்ன உசுப்பி டிரைவிங் போர்டு கொண்டு வந்துட்டேன். இனிமே எல்லாம் அப்படிதான். ஐயோ, ஏங்க உங்க பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு. எனக்கு நீங்க டிரைவிங்கே சொல்லி தர வேணாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். வேணாம், நான் போறேன். இது ஒத்தேடி பாதை. உள்ள வந்துட்டா லைசென்ஸ் வாங்கி கொடுக்காம திரும்ப போகவே விட மாட்டேன். லைசென்ஸா? எனக்கு இதுக்கே உயிரே போயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் வேணாம். ஆலாம் முடியாதே. ஒரு இடத்துக்கு புதுசா வந்தேன்னா சுத்தி என்ன இருக்குன்னு அப்சர்வ் பண்ணு, ஆர்கியூ பண்ணாத. இது ஆக்சலரேட்டர், இது பிரேக், இது கிளட்ச், இதெல்லாம் உனக்கே தெரியும். ஆனா அதெல்லாம் தாண்டி நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒன்னொன்னா சொல்லி தரேன், கப்புன்னு புடிச்சுக்கோ. RCB மாதிரியாங்க? JCB விட்டு அடிச்சு கொண்டுருவேன். சாரி. சரி சொல்லுங்க. இதான் ஸ்டியரிங். இது எதுக்கு? வளைக்கிறதுக்கு. அதுக்கு மட்டும் இல்ல, ஆபீஸ்ல ஏதாவது கடுப்புன்னு வையேன், அந்த கோவத்தை அப்படியே அடக்கி உள்ளே வச்சு காருக்குள்ள இது என்னது? கியர். இது எதுக்கு? போடுறதுக்கு. என்ன போடுறதுக்கு? கியர். கேள்வியிலே இருக்குல்ல, ரொம்ப அறிவாளி நினைப்பு. இது அதுக்கு மட்டும் இல்ல, கிளம்புற நேரமா பார்த்து வேலை கொடுக்குற அந்த டீயலோட கையின்னு பிடிச்சு வீரிய தீத்துக்கணும். இது என்னது? ஹாரன். இது எதுக்கு? அடிக்கிறதுக்கு. ரோட்ல நம்ம முன்னாடி போறவனுக்கு நம்ம வரோன்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு. அப்பதான் நம்ம மேல மோதாம ஓரமா போவான். இது கண்ணாடி, பின்னாடி வர ஆண்டியை பாக்குறதுக்கு, வண்டியை பாக்குறதுக்கு. அப்புறம் இது ஹேண்ட் பிரேக்கு. இந்த பிரேக் வேலை செய்யலன்னா இந்த பிரேக்கை போட்டு நம்மளை காப்பாத்திக்கலாம். இது ஏசி. அப்படியே பொழந்து வச்சோன்னா நம்ம மூஞ்சிக்கு சில்லுன்னு காத்து வரும். நமக்கு வேண்டாத அந்த கார்ல ஏறினான்னு வையன், அதை அப்படியே டப்புன்னு மூடிட்டு ஏசி ரிப்பேர்னு சொல்லி வெறுப்பேத்துனா செமையா இருக்கும். அப்புறம் அது கைப்பிடி எங்கேயாவது ஃபாஸ்டா ஹில்ல போயிட்டு இருக்கும்போது அப்படியே டைட்டா பிடிச்சிக்கிறதுக்கு. அப்புறம் இது விண்ட்ஷீல்டு, முன்னாடி எதுவுமே தெரியாது, அப்படியே மறைச்சிக்கலாம். அது RC புக்கு. அப்புறம் இந்த பாரு, இந்த டிஃபன் மிஷின் வச்சிருக்கேன்ல, அதுக்குள்ள நம்ம போற இடத்தோட அந்த கூகுள் மேப் போட்டோம்னு வையன், அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு இந்த அந்த பக்கம் எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஏன்னா அந்த பக்கத்துல ஏதாவது ஃபிகர் உட்காந்துருக்குள்ள, அதுக்கிட்ட அந்த மேப்பை கொடுத்துட்டு நம்ம அப்படியே நம்பி போக முடியாது. ஏன்னா அது தெளிவா தப்பான இடத்துக்கு வழி சொல்லிடும். அதுக்கப்புறம் இங்க பாரு கேமரா, ஃப்ரேம்குள்ள வா, ஓவர்லாப் பண்ணாத, ஓவர் ஆக்ட் பண்ணாத. அப்புறம் இது ஸ்பீடோமீட்டர், ஸ்பீடு எவ்வளவு தூரம் போகுதுன்னு காட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் அங்க பாரு, அது டிஷ்யூ பாக்ஸ், எல்லா கார்லயும் இருக்கும். ஆனா எதுக்கு வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. இது நெத்தி சுட்டி இல்ல ஜிமிக்கி. அதுக்கப்புறம் ஜோக்கர், காசு மாலை, இது ஒட்டியானோ. அதுக்கப்புறம் இங்கதான் வச்சேன். என்னதாங்க ஆச்சு? அதே காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு வந்துட்டாலே சந்தோஷமாயி பரலோகத்தை விட்டு பரவச நிலைக்கு போயிடுவேன். வா, நான் உனக்கு ஹைவேல போய் டிரைவிங் சொல்லி தரேன். எவர் கார்ல எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணி உள்ளமா ஓட்டுறேன். அது என்னது? ஸ்டீரிங். எப்படி இருக்கு? ஸ்ட்ரைட்டா இருக்கு. அப்படின்னா நேரா போகும்னு அர்த்தம். மெதுவா கீரை போட்டு கிளச்சை விட்டு முன்னாடி போ. எப்படி போகுது? நேரா போதா? எங்க இப்ப அப்படியே திருப்பு. வண்டி ஓட்டு போல இப்ப திரும்ப கூடாது. நீ திரும்பினால வண்டி திரும்பாது. இது என்னது? எப்படி திரும்பணும் தெரியுமா? இப்படி. அப்படி இல்ல, நான் உன் புருஷன் தானே. என்னங்க இப்படி கேக்குறீங்க? இருந்தாலும் கேக்குறேன், உனக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்குறப்போ நான் தொட்டா ஓகே தானே? என்னங்க நீங்க இதெல்லாம் கேட்கணுமா? உங்களுக்கு இல்லாத உரிமையா?
3 பட தனுஷ் என்ன பண்ணுவாரு? இப்படி பண்ணுவாரு. இப்படியும் பண்ணுவாரு. சொன்னதை மீறி தேவையில்லாம ஏதாவது ட்ரை பண்ண அடிக்கடி இப்படி பண்ண வேண்டி வரும். பார்த்து விட்டு. அதான் ஒருத்தன் குறுக்க ஓடி வரான்னு தெரியுதுல்ல, அவனை அப்படியே அலர்ட் பண்ணு. அண்ணா கொஞ்சம் ஓரமா போங்க, வண்டி வருது. அந்த அண்ணா போக மாட்டேங்கிறாங்க. இப்படி எல்லாம் நீ தலையை ஏக்கி பார்த்துட்டு இருந்தேன்னு வெய்யி, தருதல ஒரு லாரி வந்து உன் தலையடிச்சு தலை துண்டா போயிடும். அது என்னது? ஹார்ன். அத அடி. ஹாரன் சத்தம் கேட்டு அந்த பக்கம் ஓடனானா? ஒழுங்கா ஓட்டு. கார் எங்கேயாவது ஓரத்துல போய் நிப்பாட்டு. ஏய், அங்க ஓரம் கட்டி நிப்பாட்டு. நீ முன்னாடி கிழிச்சதெல்லாம் போதும், அப்படியே பின்னாடி போ. ட்ரக்கெல்லாம் வருது, கொஞ்சம் ஜாக்கிரதை. மிரரை பார்த்து மெதுவா ரிவர்ஸ் எடு. ஏண்டி என்கிட்ட சரசம் பண்ணனே உங்க ஆத்திரம் பெத்து போட்டுக்காங்கடி, பெத்து போட்டுக்காங்கடி. எடு ஹீல்ஸ் நாய. மரியாதையா ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போய் அப்படியே பார்க் பண்ணு. பார்க்கு பார்க்கு அந்த ஜோக்கு. மங்காத்தா படம் பார்த்திருக்கியா? அதுல த்ரிஷாவோட அப்பட அஜித் எப்படி தள்ளி விடுவாருன்னு பார்த்திருக்கியா? நான் இன்னும் குறைக்க மட்டும்தான் செய்யுமா? நீ நறுக்குனது போதும், வா போலாம். எங்க? கார் ஓட்ட கத்துக்க. அதான் கத்துக்கிட்டாச்சே. கத்துக்கிட்டாச்சுமா, ஆனா உங்ககிட்ட இன்னும் அந்த பர்ஃபெக்ஷன் மட்டும் மிஸ் ஆகுது. அதை மட்டும் பார்த்து பட்டிட்டிங்கிறீங்க மட்டும் எல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிடும். ஐயோ ப்ளீஸ்ங்க, வேணாங்க, போதுங்க. இல்லம்மா, இப்ப நீ கரெக்டா கத்துக்கிட்டாதான் உங்க அப்பா நமக்கு வாங்கி வச்சிருக்காருல காரு, அத வாங்கிட்டு வர. ஐயோ எனக்கு காரே வேணாங்க, ப்ளீஸ்ங்க, என்ன விட்டுருங்க. ஐயோ, கார் ஓட்டுவதில் சில சிக்கல்கள் வரத்தான் செய்யும். ஆறறிவு பிடித்த மாந்தர்கள் நாம் தான் அதை சமாளித்து ஓட்ட வேண்டும் பாப்பா. ஐயோ, அந்த கஷ்டத்தை கூட சமாளிச்சிடலாம், உங்களை தான் என்னால சமாளிக்கவே முடியல. ஃபுல்லா சொல்லக்கூடாது. வாப்பா சொல்லலப்பா, வாப்பா வாப்பா போலாம்ப்பா. ஒரு தடவைப்பா, ஒரே ஒரு தடவை. ஏய் வாடி வாடி. போ போ போ, உள்ள போ. கதவை டிஃபன் பாக்ஸ் மாதிரியா திறக்கற? டா வண்டி எடு, ஸ்டார்ட் பண்ணு. இத அப்படியே ஒரு ரீல்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணேன்னு வெயி, அந்த லைக்ஸ் எல்லாம் பிச்சுக்கும். மூஞ்செல்லாம் அழுத மாதிரி இருக்கு, ஏய் வேணாங்க. மூஞ்சிய உட்றி. எவ்வளவு நல்லா வண்டி ஓட்ட கத்துக்கிட்ட, அப்படியே ஓட்டு போ. நிஜமாவா? பரவாயில்ல, ஆனா உங்ககிட்ட நான் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ. ஆமா, எதனால உனக்கு திடீர்னு கார் ஓட்டணும்ன்ற ஆசை வந்துச்சு? அது வாங்க, இப்ப நான் கார் ஓட்ட கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. எங்க போனாலும் நானே தனியா டிரைவ் பண்ணிட்டு போயிடலாம். அதுவும் இல்லாம என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அவுட்டிங் போகலாம். ஆக மொத்தத்துல நான் இண்டிபெண்டா இருக்கணும்ல, அதான். ஓ, இண்டிபெண்டா இருக்கலாம்ல. ஆமா, இந்த சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? முதல்ல கொஞ்சம் தூரம் பிடிச்சிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் கையை விட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரிதான் இப்பவும். ஓ, நீ எல்லாமே ஓட்ட கத்துக்கிட்ட. ஆனா இப்ப நீ கொஞ்ச நேரம் நான் இல்லாம ஓட்ட பழகணும். அதனால நான் இப்ப அப்படியே ரன்னிங்ல கார் விட்டு இறங்கிடுறேன். அப்படியே அந்த எண்டுக்கு போனேன்னு வையேன், ஒரு யூ டர்ன் வரும். அப்படியே யூ டர்ன் போட்டு என்கிட்ட வர. ஐயோ என்னங்க, பாத்து பாத்து, பயப்படாத, பத்திரமா போ. ஸ்டே கனெக்டட் ஆன் தி ஃபோன். ஐயோ என்னங்க தனியா விட்டுட்டு போயிட்டீங்க? ஏய் பாத்து போடி. ஏண்டி, என்கிட்ட எல்லாம் ஒரு பொண்ணு வாழ்றதே கஷ்டம், இதுல நீ இண்டிபெண்டா வேற வாழ போறியா? அந்த ரோட்டு முனையில ஒரு பள்ளம் இருக்கு, அதை தாண்டி நீ எப்படி யூ டர்ன் போடுறன்னு பாத்துறேன்டி. ஐயோ பள்ளம் பள்ளம். ஐயோ அப்பா, நாட்டுக்கு ஒரு ஃபெமினிஸ்ட் குறைஞ்சிருச்சு. அம்மா, இவ்வளோ பெரிய பள்ளம். ஏங்க, நான் யூ டர்ன் அடிச்சு வந்துட்டேங்க. செத்து போயிட்டா. ஏண்டி டிரைவிங் கத்துக்கிறியா? டிரைவிங் ஒழுங்கா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அனுசரிச்சு போய் டீ போட்டோமா காஃபி போட்டோமா பாத்திரம் கழுவணுமான்னு இல்லாம டிரைவிங் கத்துக்கிறியா? டிரைவிங் என்ன மாதிரி சைனைடு குப்பிங்க இருக்கிற வரைக்கும் நீங்கெல்லாம் முன்னேறவே முடியாதுரி.
நமக்கு முன்னாடி யாராவது போனாங்கன்னா இந்த ஹார்ன் அடிச்சு நம்ம வரோம்னு அனௌன்ஸ் பண்ணணும். என்னையா கொல்ல பிளான் பண்ற? வர இருடா முத்துப்பாண்டி. நாங்க ஒரு நரி கூட்டம். நாம ஆட்டம் ஆடுது ஆட்டத்தை. மோ இது என்ன ஆட்டம்? நாளைக்கு நான் ஆடுறேன் பாரு ஒரு ஆட்டம் திரிக்க போகுது.